அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா ரத்னகுமார் பேசுகிறேன். தினம் ஒரு கோவில்கள்ங்கிற தலைப்பில் நம்ம ஜாதகத்தில் கிரகச்சரிக்கைகளில் இருக்கக்கூடிய டஃப்பான விஷயங்களை எப்படி சரி பண்ணலாம், அந்த ஆலயத்தின் மூலமாக சரி பண்ணலாங்கிற வரிசையில் நாம் இன்றைக்கி குரு ராகு சேர்க்கைங்கிறது குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம். குருனா வழிபாடு, ராகுங்கிறது முரண்பாடான வழிபாடு. அப்போ ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருக்கவங்க முரண்பாடாக இருப்பாங்க. அதாவது ஆலய வழிபாட்டில் பெரிய ஈடுபாடு இருக்காது. குடும்பமே கோயிலுக்கு போகும், இந்த பையன் மனிதனே கடவுள் அப்படிங்கிற வேதாந்தம் பேசக்கூடியவர். இவர்களுக்கு என்ன மாதிரி பரிகார ஸ்தலம்னா, கும்பகோணம் டு திருவாரூர் போகிற வழியில் சாக்கோட்டைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே தான் வராக ரூபம் எடுத்து பெருமாள் சிவபெருமான வழிபட்ட இடம். இந்த ஊரே சிவபுரம்னு பேர். பட்டினத்தாரும் சிவகலையும் வாழ்ந்த வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த பைரவர் இருக்கார். வராகர் வழிபட்ட விக்கிரகமே அங்கே இருக்குது. ஸோ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கவங்களோ அவங்க போய் இந்த கோவிலில் வழிபாடு பண்ணிவிட்டு லட்டு வாங்கி உடச்சி தானமாக கொடுக்கும்போது இந்த குரு ராகு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். குரு ராகு குழந்தைகளுக்கு கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தும். குரு ராகு இருக்கவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகள் பெண்களுக்கு ஏற்படுத்தும். குரு ராகு மைண்டை ப்ராப்பராக செயல்படுத்த விடாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்திடும். ஸோ குரு ராகு சேர்க்கை உள்ளவங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.